பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியவை. இருவர் ஜாதகங்களை இணைக்கும்போது முன் தற்போது உள்ள கோச்சாரம், மன வாழ்க்கை அமையுமா என பார்க்க வேண்டும். இருவர் ஜாதகத்தில் ஆயுள் விஷயத்தை கவனிக்க வேண்டும். விபத்தை சந்திக்கக்கூடிய இருந்தால் தவிர்த்து விட வேண்டும். பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் 6, 8, 12 அமையக்கூடாது. அதேபோல் ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் 6, 8, 12 அமையக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்திற்கு 7 இருக்கக்கூடாது. ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்திற்கு 7 இருக்கக்கூடாது. இருவர் ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி 6, 8, 12 அமையக்கூடாது. பெண்ணின் ராசியோ நட்சத்திரமோ ஆணின் ராசியில் 6, 8, 12 ராசிகளுடனான நட்சத்திரங்களோட சம்பந்தம் பெறக்கூடாது. அவ்வாறு ஆண் ராசிக்கு கவனிக்கவும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வீடு கொடுத்த கிரகம் லக்னத்திற்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வீடு கொடுத்த கிரகம் லக்னத்திற்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதி ஒருவர் ஜாதகத்தில் வலுவுடன் மற்றொரு ஜாதகத்தில் வலுவிழந்த நிலையில் இருத்தல் கூடாது. நீசம் அடையக்கூடாது. 6, 8, 12 அமரக்கூடாது. சுக்கிரன் செவ்வாய் இருவர் ஜாதகத்தில் 6, 8 இருக்கக்கூடாது. இருவரின் செவ்வாய் 6, 8 இருவரின் சுக்கிரன் 6, 8 வரக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு 6, 8 பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு 6, 8 செவ்வாய் சுக்கிரன் 6, 8 உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 6, 8 ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் 1, 7 அமரக்கூடாது. இருவர் ஜாதகத்திலும் 5, 7 பரிவர்த்தனை அடையக்கூடாது. இருவர் ஜாதகத்திலும் 7, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறக்கூடாது. இருவர் லக்னங்களும் சீஸ்திர லக்னமாக அமையக்கூடாது. செவ்வாய் வலை குறைந்த ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. பெண்ணின் 7ஆம் பாவதி அதிபதி ஆண் ஜாதகத்தில் பாதகாதிபதி சாரம் பெறக்கூடாது. பெண்ணின் ஜாதகத்தில் ராகு கேது நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆணின் ஜாதகத்தில் நீசம் அடையக்கூடாது. ஆணின் ஜாதகத்தில் ராகு கேது நின்ற வீட்டுக்கு அதிபதி பெண் ஜாதகத்தில் நீச்சமாக கூடாது. ஆணின் சந்திரன் உள்ள ராசியில் பெண்ணின் ராகு கேது குறிப்பிட்ட பாகையில் இருக்கக்கூடாது. பெண்ணின் சந்திரன் உள்ள ராசியில் ஆணின் ராகு கேதுகள் குறிப்பிட்ட பாகையில் இருக்கக்கூடாது. குரு ராகு இணைந்த ஆண் ஜாதகருக்கு செவ்வாய் ராகு இணைந்த பெண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. சந்திரன் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களையும் சூரியன் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களையும் இருக்கக்கூடாது. பெண்ணின் செவ்வாய்க்கு 1, 5, 9 கேதுவும் ஆணின் சுக்கிரன் 1, 5, 9 கேதுவும் உள்ள ஆண் பெண் ஜாதகங்களை இணையக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தால் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை சேரக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருந்தால் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை சேர்க்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்து பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடம் பெண்ணின் லக்னமாக அமைவது சிறப்பு. பெண்ணின் ஜாதகத்தில் குரு நிற்கும் ஆணின் லக்னமாக அமைவது சிறப்பு. ஆண் ஜாதகத்தில் குரு சூரியன் செவ்வாய் வலு குறைந்த நின்றால் அதற்கு பெண் ஜாதகங்கள் ஆண் கிரகங்களை ஒற்றை ராசி வலுப்பெற்று பெண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. குரு சந்திரன் இணைந்து ஆண் ஜாதகங்கள் அக்கா தங்கை பெண்ணுக்கு இல்லாத ஜாதகத்தை இணைப்பதே நல்லது. சனி சந்திரன் இணைந்த ஜாதகத்திற்கு கோச்சார சனி சந்திரன் இணைய நாளில் முகூர்த்தம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரம் அடைந்திருக்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் 4, 8, 12ஆம் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது.
அதேபோல் பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 4, 8 12 கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் என்ற ராசிக்கு அதிபதிகள் நீசம் அடையக்கூடாது மற்றும் அஸ்தங்கம் அடையக்கூடாது. இருவர் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது. இருவர் ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது. இருவர் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதிகள் ஜாதகத்தில் 6, 8 வரக்கூடாது. சூரியனை விட்டு சுக்கிரன் 43 டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் 2 குருவுக்கு 2, 7, 11 அதிபதிகள் குருவுக்கு 12 இருக்கக்கூடாது. அதேபோல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2, 7, 11 அதிபதிகள் சுக்கிரன் 12 இருக்கக்கூடாது. பெண்ணின் செவ்வாய் என்ற நட்சத்திரத்தில் ஆணின் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் மற்றும் இருவரின் செவ்வாய் என்ற நட்சத்திரமும் 7ஆம் நட்சத்திரம் 22ஆம் நட்சத்திரமாக இருந்தால் அது வதை வைநாசியமாக வரக்கூடாது. லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் காலபுருஷன் 2ஆம் அதிபதியும் இணைந்து இருந்து காலபுருஷன் 6, 8, 12 வீடுகளில் இருந்து இவருடன் ராகுகதி இணைந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும். லக்கணத்தில் 7ஆம் அதிபதியும் காலபுருஷன் 7ஆம் அதிபதியும் காலபுருஷத்துக்கு 6, 8, 12 வீடுகளில் இருந்து இவருடன் ராகுகதி இணைந்திருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஜனன ஜாதக செவ்வாய் சுக்கிரனுக்கு மிட் பாயிண்டில் ராகுகதியில் இருக்கக்கூடாது. லக்கணத்திற்கு சுக்கிரன் 2, 7 வீடு நிலை என்ன 2, 7 அதிபதிகள் அஸ்தமனம் அடைந்தால் காலதாமதமான திருமணமாகும். லக்கணத்திற்கு 2, 7 அதிபதிகள் ராகுகதி தொடர்பு இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்காது. லக்கணத்திற்கு 7 உள்ள கிரகம் அலிகிரகம் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது. பெண்ணின் ஜனஜாதி சுக்கிரன் 3, 7, 11 ஆண் கிரகம் இருந்தால் திருமணம் தடை இல்லை. ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு 3, 7, 11 பெண் கிரகம் இருந்தால் திருமணம் தடை இல்லை. பெண்ணின் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருவரும் துலாம் விருச்சிகம் ராசியில் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு 2 கணவன் அமையும். ஆணின் ஜனன ஜாதகத்தில் குருவுக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஜனன ஜாதகத்தில் கேது வீடு கொடுத்தவர் மீது கோச்சார குரு சஞ்சாரம் செய்யும் போது திருமணம் தடையை கொடுக்கும். ஆண் பெண் இருவரின் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 2, 5, 7, 9, 11, 12 செவ்வாய் பகை கிரகமான சனி புதன் ராகு கேது இருந்தால் திருமணம் காலந்தாமதமாகும். பகை கிரகமான சனி புதன் ராகு கேது இருந்தால் பிருகுநந்தி செவ்வாய் தோஷமாகும். ஒருவர் ஜனன ஜாதகத்தில் ஒரே ராசியில் அல்லது அடுத்தடுத்த ராசியில் சுக்கிரன் செவ்வாய் இருந்து சுக்கிரன் செவ்வாய்க்கு இடையே சூரியன் சந்திரன் புதன் குரு சனி இருந்து மற்றொரு ஜனன ஜாதகத்தில் கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி இருந்து சூரியன் சந்திரன் புதன் குரு சனியாக இருந்தால் கணவன் மனைவியை பிரித்து வைப்பார்கள். அதாவது கேதுவின் வேலையை அந்த கிரகம் செய்யும். ஆகவே இவர்கள் சேர்க்கக்கூடாது. ஆண் பெண் இரு ஜன ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் ராகு கேது அச்சு பிரித்தளித்தல் இணையக்கூடாது. ராகுவின் அச்சுக்கு ஒரு பக்கம் செவ்வாய் மட்டும் தனித்திருந்தால் திருமணம் தடையை கொடுக்கும். பெண்ணின் ஜனஜாத செவ்வாய்க்கு ராகு சேர்க்கை அல்லது தொடர்பு இருந்தால் கணவன் ஆயுளை பாதிக்கும். ஆனால் செவ்வாய் உச்ச பெற்றிருந்தால் பாதிப்பு வராது. ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று இருந்து சந்திரன் சனி இணைவு ஜனஜாதி இருந்தால் 2 திருமணம் நடைபெறும். லக்கணம் 11 அதிபதியும் இணைந்து அல்லது பரிவர்த்தனை பெற்று இருந்தால் 2 திருமணம் நடைபெறும். பெண்ணின் ஜன்ன ஜாதியில் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் பரிவர்த்தனை மூலமாக சுக்கிரன் செல்லும் இராசியில் ஆண் கிரகம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவன் அல்லது மற்றொரு பெண் ஆண் தொடர்பு ஏற்படும். பெண்ணின் ஜனத ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை மூலமாக செவ்வாய் செல்லும் ராசியில் பெண் கிரகம் இருந்தால் பெண்ணின் கணவனுக்கு மனைவி தவிர மற்றொரு பெண் தொடர்பு ஏற்படும். ஆணின் ஜனன ஜாதகத்தில் குரு பரிவர்த்தனை பெற்று இருந்து பரிவர்த்தனை மூலம் குரு செல்லும் ராசியில் பெண் கிரகம் இருந்தால் அந்த ஆணுக்கு மனைவி அல்லது பெண் தொடர்பு ஏற்படும். பெண்ணின் செவ்வாய் என்ற நட்சத்திரம் ஆணின் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் அல்லது 22 இருந்தால் வதை வானசிகம் என அமைந்துவிடும். ஆக இணைக்கூடாது. இருவர் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக அல்லது 22 நட்சத்திரமாக இருந்தால் அது வதை அல்லது வைநாசிகம் அமைந்துவிடும். ஆகவே இணைக்கூடாது. செவ்வாய்க்கு சுக்கிரன் இடையே கேது நின்ற வீட்டுக்கு அதிபதி இருந்தால் அதாவது கேது டெபாசிட் இருந்தால் தன் கணவன் மனைவி இடையே பிரிவினை வரும். அதாவது உதாரணமாக மகரத்தில் செவ்வாய் இருந்து கும்பத்தில் புதன் இருந்து மீனத்தில் சுக்கிரன் இருந்து கும்பத்தின் உள்ள புதனின் வீடான மிதுனத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே நிரந்தர பிரிவு ஏற்படும்.